கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளின் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். அவருடைய கரம் பிரகாசமான கரமாய் இருக்கிறது, மகிமையுள்ள கரமாய் இருக்கிறது. 7 நட்சத்திரங்களை கைகளில் ஏந்திருக்கிற கரம், அவருடைய பலமுள்ள வல்லமையுள்ள கரத்திலிருந்து உங்களை யாரும் பறித்து விட முடியாது. தேவ ஜனங்களே, கர்த்தர் அன்போடு கூட சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உங்களை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உங்களுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், உங்களை என் கையில் இருந்து யாரும் பறித்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார். கர்த்தர் தமது கரத்தை நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை மறைத்து கொள்ளுகிறார். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல, என் மகனே மகளே, நீ என் கையில் இருக்கிறார். சாத்தான் எவ்வளவு தான் போராடினாலும், தீய மனுஷர் எவ்வளவு தான் உனக்கு விரோதமாக எதிரிட்டு வந்தாலும், என் கையிலிருந்து உங்களை யாரும் பெருத்து கொள்ள முடியாது என்று கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனங்களே, தாவீதை கூட நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பெரிய கரத்தை கண்டு, தேவனே உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கினது, என்னை உருவாக்கிட்டு என்று அறிக்கை செய்தார். அன்றைக்கு கர்த்தர் அந்த கரத்தை தோமாவுக்கு நேராக நீட்டி, என் கரத்தை பார், என்னை உருவாக்கிய என் கரம் உனக்காக துளையிடப்பட்டிருக்கிறது, உன் விரலை நீட்டி என் கைகளை தொட்டு பார், அவிசுவாசியாமல் இருக்காமல் விசுவாசியாய் இரு என்று சொன்னார். தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தமது கரத்திலிருந்து வழிகிற இரத்தத்தினால உங்களை என்னை மீட்டு இருக்கிறார். உங்கள் மேலே விரித்திருக்கிற அவருடைய கொடி, அவருடைய நேசமே வேதம் கேட்கிறது. ஆக்கணிக்குள்ளாக திருக்கிறவன் யார்? தேவ பிள்ளையே, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். கர்த்தருடைய கரம் நம்மளை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, நமக்காக இரத்தமும் சிந்தியது, காயங்களும் பட்டது, தழும்புகளும் ஏற்றுக்கொண்டது. அந்த அன்பின் கரத்தை காண்பித்து, ஏதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில் எப்போது என் முன் இருக்கிறது என்று சொன்ன தேவன் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் சொன்ன வாசனத்தின்படியா நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கூட கர்த்தர் அன்போடு கூட சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. நிச்சயமாகவே பிள்ளைகளை விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நிச்சயமாக நமக்கு ஆறுதல் படுத்துவாராக. ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த காலவெளியில் கூட இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருங்க, அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இதை கேட்குற பிள்ளைகள் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.